வணக்கம். இன்னைக்கு பிரவீன் பூர்வார்தில் பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய ரோமன் லெட்டர் 1 அண்ட் ரோமன் லெட்டர் 2ல் கேட்கக்கூடிய ஹிந்தி சாகித்ய கா சம்ஷிப்த் இதிஹாஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन பார்க்க போகிறோம். हिंदी निबंध साहित्य के विकास पर एक लेख लिखिए. நிபந்தன கட்டுரை, அதாவது கட்டுரை இலக்கியம் இருக்குல்ல, இதோடைய டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு ரைட்டிங்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். निबंधों का इतिहास பாரதேந்து யுக் से ஆரம்ப होता है. இந்த கட்டுரையினுடைய அந்த இதிகாசம் அப்படிங்கிறது பாரதேந்து யுக்கில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. भारतेंदु के समय में अनेक पत्र पत्रिकाओं का प्रकाशन होने लगा. இந்த பாரதேந்துன்றக்காரில் அவருடைய பீரியடில் தான் நிறைய அந்த நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதாவது வெளியிடப்பட்டிருக்குது, பப்ளிஷ் ஆகிருக்குது. உண்மை விபின்ன பிரகாரக்கே நிபந்த நிகழ்னே லகே. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்டுரைகள்லாம் வந்துட்டு வெளிவந்தது. பாரதேந்து கே நிபந்த் உச்சகோட்டிக்கே நெகித்தே. பாரதேந்து அவருடைய கட்டுரைகளெல்லாம் வந்துட்டு ஒரு உயர்ந்த ரகமாக இல்லாமல் இருந்தது. உன்கே யுக் மே தோ சஃபல் நிபந்தக்கார் ஹுயே பாலகிருஷ்ண பட்ட அவர் பிரதாப் நாராயண மிக்ஷ்ர. இவருடைய டைம் பீரியடில், இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் 2 சக்ஸஸ்ஃபுல்லான நிபந்தக்கார் கட்டுரையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேர் பாலகிருஷ்ண பட்ட மற்றும் பிரதாப் நாராயண மிக்ஷ்ர. பட்டஜி ஹிந்தி பிரதீப் நாமக் பத்திரிகா கா சம்பாதக் தே. பட்டஜி இருக்கார்ல, அவர் ஹிந்தி பிரதீப் அப்படிங்கக்கூடிய பெயர் கொண்ட ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்திருக்காரு. சம்பாதக் அப்படின்னா எடிட்டர். மிஸ்ரஜி நே பிராமன் பத்திரிகா கி ஸ்தாபனா கி. மிஸ்ரஜி என்ன பண்ணியிருக்காரு, அவத்த பேரை வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாலகிருஷ்ண பட்ட அப்படிங்கிறத பட்டஜின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிரதாப் நாராயண மிக்ஷ்ர அப்படிங்கிறத மிக்ஷ்ரன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே அவர் வந்துட்டு பிராமன் பத்திரிகாவை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, நிறுவி இருக்கிறாரு. ஸ்தாபனானா நிறுவுது. இஸ் சமயக்கே அதிகாंश निबंध जीवन चर्या और पर्व त्योहार के बारे में थे. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலுமா அந்த கட்டுரைகள்லாம் எதை பற்றி இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சீசனல் ஃபெஸ்டிவல்ஸை பற்றியும் இருந்திருக்குது. அடுத்த பேரால इस संदर्भ में भट्ट और मिश्र के कारण ही हिंदी निबंध का विकास हुआ. இந்த டைமில் பட்டஜி அப்புறம் மிக்ஷ்ரஜி இருக்காங்களே, இவங்களுடைய இவங்களால தான் ஹிந்தி கட்டுரை அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்தது. கடின் விஷயம் கோ சரல் டங்கு சே சம்ஜானே மிக்ஷ்ரஜி கி கலா ஹேங். இவருடைய ஸ்பெஷாலிட்டி யார், பிரதாப் நாராயண மிக்ஷ்ர இருக்காதுல, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியான முறையில் நமக்கு புரிய வைக்கிறதுல அவர் ரொம்ப சிறந்தவர். பட்டஜி ने अपने निबंधों में लोकोक्तियों मुहावरों का प्रयोग किया. பட்டஜி அவருடைய ரைட்டிங்ஸில், அதாவது அவருடைய கட்டுரைகளில் பழமொழிகளையும், லோகோக்தியோன பழமொழிகள், முகாவரம் அப்படின்னா சொற்றொடர்களையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. निबंध साहित्य का अच्छा विकास पा महावीर प्रसाद त्रिवेदी जी के काल में हुआ. இந்த கட்டுரை சாகித்யத்தினுடைய சிறந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பா மகாவீர் பிரசாத் திரிவேதி அவருடைய காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தது. வி சரஸ்வதி பத்திரிகா கே சம்பாதகத்தே. அவர் சரஸ்வதி பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்திருக்காரு. वे विभिन्न विषयों पर लेख लिखकर अपनी पत्रिका में प्रकाशित किया करते थे. அவர் வெவ்வேறு விஷயங்களை வந்துட்டு பற்றி எழுதி தன்னுடைய பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த பேரால பாருங்க. कठिन विषयों को सरल शब्दों में समझाने में महावीर प्रसाद माहिर थे. கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையான வார்த்தைகளை கொண்டு நம்ம அங்கே வந்துட்டு மிஸ்ரஜிக்கு பார்க்கும்பொழுது எளிமையான முறையிலன்னு பார்த்தோம். இந்த இடத்துல
இவர் என்ன பண்ணியிருக்கார் மகாவீர்னா, எளிமையான சொற்களை கொண்டு நமக்கு புரிய வைத்திருக்கிறார். புரிய வைக்கிறதுல அவர் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டு. माहिर அப்படின்னா எக்ஸ்பர்ட்டு. इसलिए साधारण कोटि के पाठक भी उनके निबंधों को आसानी से समझ कर सकते थे. அதனால ரொம்ப சாதாரணமான மக்கள் கூட அவருடைய கட்டுரைகளை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. उन्होंने मराठी भाषा के निबंध का अनुवाद करके अच्छे निबंधों का आदर्श प्रस्तुत किया. அவர் அந்த மராட்டி லாங்குவேஜில் இருந்த அந்த கட்டுரைகளெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு. त्रिवेदी काल के अन्य लेखकों में माधव प्रसाद मिश्र, चंद्रदास शर्मा गुलेरी, अध्यापक पूर्ण सिंह, बाबू गुलाब राय, बाबू श्याम सुंदर दास, बाल मुकुंद गुप्त आदि उल्लेखनीय हैं. அதாவது திரிவேதிஜியுடைய காலத்தில் இருந்த மற்ற எழுத்தாளர்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்மே குலாப் ராய் கம்பீர் சிந்தகத்தே. இதில் குலாப் ராய் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ட்ராங்கான சிந்தனையாளர். அடுத்த பேரால பாருங்க, பாபு श्याम सुंदर दास ने साहित्यिक विषयों पर महत्वपूर्ण निबंध लिखे हैं. பாபு ஷியாம் சுந்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாகித்யிக் விஷயம், அந்த சாகித்யத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப சிறந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. हिंदी निबंध साहित्य का आधुनिक युग आचार्य पंडित रामचंद्र शुक्ल के समय से ஆரம்ப होता है. ஹிந்தி கட்டுரை இலக்கியத்தில் வந்துட்டு இந்த மாடர்ன் பீரியட் அப்படிங்கிறது ஆச்சாரிய பண்டித் ராமச்சந்திர சுக்லஜியோடைய டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. शुक्ल जी ने भावात्मक और विश्लेषणात्मक निबंधों का सूत्रपात किया है. இந்த சுக்லஜி இருக்கார்ல, அவர் வந்துட்டு எமோஷ்னல் மற்றும் சிறப்பு வாய்ந்த கட்டுரைகளை படைக்கக்கூடியவராக இருந்தார். அவர் தான் ரூட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்கி சிந்தாமணி அனுப்பம் கிரந்த் ஹேங். அவருடைய சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு புத்தகம், நூல். इसमें शुक्ल जी ने क्रोध, करुणा, प्रेम, भय, श्रद्धा, भक्ति, उत्साह आदि विषयों पर लेख लिखे हैं. இதில் சுக்லஜி வந்துட்டு கோபம், கருணை, அன்பு, பயம், பக்தி, உற்சாகம் இதையெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறாரு. இன்கே நிபந்த் உத்தம் கோட்டி கே ஹேங். இதோடைய கட்டுரைகள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக இருந்திருக்குது. இன்கே நிபந்த் ஷப்தாடம்பர் ரஹித் ஹேங். இவருடைய கட்டுரைகள் இதிலெல்லாம் வந்துட்டு சொல்லலங்காரங்கள் இருந்திருக்கிறது. உன்ஹோனே கபி அனாவசியக் சப்தோं का प्रयोग नहीं किया है. தேவையில்லாத சொற்களை எல்லாம் அவர் வந்துட்டு அவருடைய கட்டுரையில் எழுதலை. ஒரு சில கட்டுரையெல்லாம் படிப்போம், கண்டென்ட் ஒரு இடத்துல இருக்கும், பட் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வேறு வேறு சொற்களை போட்டு நுழைச்சி ரொம்ப அப்படியே லென்த்தியாக எழுத்துட்டு போவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த விஷயம் என்னவோ அதுக்கான கண்டென்ட்டை மட்டும் அந்த கண்டென்ட்டை புரிய வைக்கிற மாதிரி அதுக்கு உபயோகமாகக்கூடிய சொற்களை மட்டுமே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து கம்பீர் விஷயம் கோபி சதல் और मनोहर शैली में लिखना इनकी खूबी है. ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களெல்லாம் ரொம்ப எளிமையாகவும் அழகான ஸ்டைல்லையும் எழுதக்கூடியதில் இவர் வந்துட்டு ரொம்ப சிறந்தவர். शुक्लजी के युग के बाद जयशंकर प्रसाद, सुमित्रानंदन पंत, सूर्यकांत त्रिपाठी निराला, महादेवी वर्मा, टा धीरेन्द्र वर्मा और प्रेमचंद आदि निबंधकारों के नाम उल्लेखनीय हैं. அதாவது சுக்லஜியோடைய காலத்திற்கு பிறகு இருந்த மற்ற ரைட்டர்ஸ் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யாருன்னு சொல்லி இங்கே நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. शुक्लजी के परंपरा को आगे बढ़ाने वाले निबंधकारों में नंद दुलारे वाजपेयी, टा हजारी प्रसाद त्रिवेदी, टा नागेंद्र, टा रामविलास शर्मा आदि का नाम आदर के साथ लिया जाता है. இவங்கெல்லாம் அதாவது இந்த இவர் இருக்கார்ல மகாதேவி வர்மாவுடைய
சாரி சுக்லஜியினுடைய பரம்பரையில் வந்துட்டு அதை வந்துட்டு மேற்கொண்டு வளர்ச்சியடை செய்வதற்காக அந்த அந்த கட்டுரையாளர்கள் அவருடைய பரம்பரையில் வந்த கட்டுரையாளர்களுடைய பெயரெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பு, அதாவது மரியாதையோடு சேர்த்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. आधुनिक युग में कहानी उपन्यास नाटक की उन्नति हो रही है. இந்த மாடர்ன் பீரியடில் வந்துட்டு இந்த கஹானி உபன்யாசங்கள் நாடகங்கள் இதையெல்லாம் மேன்மை அடைந்தது. इसी तरह निबंध साहित्य की पर्याप्त तरक्की हो रही है. இதே மாதிரியாக இந்த நிபந்த சாகித்யம் அப்படிங்கிறதும் சரியான முறையில் தான் இருந்தது. நயே நயே நிபந்தக்கார் ஆத்தேஹேங், புதிய புதிய கட்டுரையாளர்கள் வந்தார்கள். அதாவது அதுக்கப்புறமா நிறைய கட்டுரையாளர்கள் வந்துருக்குறாங்க. உன்கே காரன் நிபந்த சாகித்யமே சாந்து லக் ஜாத்தேஹேங், 4 நிலவுகள் ஜொலிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இவருடைய காரணத்தினால தான். आज साहित्यिक विषयों पर ही नहीं बल्कि वैज्ञानिक, स्वास्थ्य, राजनैतिक, सामाजिक, धार्मिक, आर्थिक आदि अनेक विषयों पर निबंध लिखे जाते हैं. இன்றைக்குள்ள இந்த இலக்கியங்கள் விஷயத்தில் வந்துட்டு அது மட்டும் இலக்கியங்கள் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் சயின்ஸு, ஹெல்த் ரிலேட்டடாக, அப்புறம் அந்த அரசியல் ரிலேட்டடாக, சொசைட்டி ரிலேட்டடாக, அப்புறம் வந்துட்டு ரிலீஜியஸ் ரிலேட்டடாக, எக்கனாமிக் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை பற்றி கட்டுரைகள் வர ஆரம்பித்து. ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு அந்த இதிகாசங்கள் பற்றி மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்திருக்குது. சயின்ஸு, ஹெல்த்து, அப்புறம் பாலிட்டிக்ஸு, சொசைட்டி, ரிலீஜியஸ், எக்கனாமிக் இதை பற்றியெல்லாம் கூட எழுத ஆரம்பித்தாங்க. ऐसे निबंध पत्र पत्रिकाओं में